ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி நாய்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நம்ம முன்னாடி ஒரு வீடியோ வந்து ப்ரெட் வச்சு போட்டிருந்தோம். அதே ப்ரெட்டை வச்சு இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். வாங்க சேனல்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம முன்னாடி ஏற்கனவே ஒரு ரெசிபி பார்த்துருக்கோம். ப்ரெட்டில் வெஜிடபிள் ரோஸ்ட் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ அதே போல் ஸ்வீட் ப்ரெட் ரோஸ்ட் இதை எப்படி செய்யறதுன்னா, செரி பழம், முந்திரி, துருவி வறுத்த தேங்காய் துருவல், இதில் சுகர் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏலக்காய் அரைச்சி போட்டிருக்கேன், ரஸ்க்கு தூள், இது மைதா. இப்போ இதை வச்சு நம்ம ஸ்வீட் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் 2 தேங்காய் துருவல், முந்திரி, செடி, இதெல்லாமே இதில் கலந்துக்கணும். ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இந்த ஸ்டஃப் மேலே வச்சு மேலே ஒன்று வச்சிடணும். வச்சு இது பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட்டு சுற்றிலுமே பேஸ்ட் மாதிரி மைதா மாவை வச்சுட்டு இதை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம், அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. நெய் ஊற்றிருக்கிறேன். செஞ்சு முடிச்சுட்டு இது அவ்வளோதான். 2 நிமிஷம். பேஸ்ட்டை உள்ள பூரணத்தை வச்சு மைதா மாவு பேஸ்ட்டை சைட்லலாம் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே வெஜிடபிள் செஞ்சோம் இல்லையா, அதே தான். இதில் நம்ம தேங்காய் துருவல், செரி பழம், முந்திரி, ஏலக்காய், ஜீனி, நல்லா அருமையாக செஞ்சு பார்த்தீங்களா, நல்லா டேஸ்ட்டாக. நாங்கள் ஒன்று ரஸ்க்லேயும் செய்கிறோம். நீங்கள் அதையும் நாங்கள் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கட்டி போட்டாச்சு. வாசனை அப்படியே தூக்குது, அருமையாக இருக்கு. இப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் வெந்துடும். நாலு பக்கமும் இதை அப்படியே கொஞ்சம் ஹீட் பண்ணணும். அப்படியே, ஏன்னா இந்த 4 பக்கமும் டிக் பண்ணோம் இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே வெந்துடும். ஒன்றா கூட பண்ணிக்கலாம். அப்படி நமக்கே தெரியும் நல்லா வெந்திருக்கிறது. ஸ்வீட் பிரெட் ரோஸ்ட் ரெடி. சூப்பர் வாசனை, கமன்னு வருது, அருமை. நீங்களும் செய்து பாருங்கள், சுவைச்சு பாருங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஓகே, பாய்.